ஈரான் இஸ்ரேல் போர் அபாயத்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. காரணம் என்ன? இந்திய பங்கு சந்தை கடும் வீழ்ச்சியை இன்று சந்தித்திருக்கிறது. சரி, முதல்ல இந்தியாவிலிருந்து ஈரானும் இஸ்ரேலும் எவ்வளவு தூரத்துலங்க இருக்கு? 3 நாடுகளுமே சுமார் 5000 கிலோமீட்டருக்குள் அடங்கி விடுகிறது. போர்க்களமான இஸ்ரேல் நம்ம சென்னையிலிருந்து சுமார் 5000 கிலோமீட்டர். சென்னையிலிருந்து டெஹரான், ஈரான்ல உள்ள டெஹரான் எத்தனை கிலோமீட்டர்னா சுமார் 3800 கிலோமீட்டர். அதனால இங்கே ஏற்படக்கூடிய அந்த போர் பாதிப்பு, இந்த அரபு நாடுகளில் ஏற்படக்கூடிய போர் பாதிப்பு இந்தியாவில் தாக்கம் எளிதாக இருக்கும். நேரடி தாக்கம் இருக்காது, மறைமுக தாக்கம். அந்த நாட்டுக்கும் நமக்கும் என்ன வர்த்தக தொடர்பு இருக்கிறதோ அது பாதிக்கப்படும் பொழுது ஷேர் மார்க்கெட்டிலும் தாக்கம் ஏற்படுகிறது, நிஜ வாழ்க்கையிலும். அதாவது நம் யதார்த்த தினம் தினம் நாம் வாங்கும் காய்கறிகளாகட்டும் அல்லது பெட்ரோல் டீசல் ஆகட்டும் இதனுடைய விலைகளில் தாக்கம் இருக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். முதலில் அந்த போர்க்கள காட்சிகளை பார்த்து விடுவோம். Todos. Go. சரி, இப்போ அந்த போர்க்களத்தின் தாக்கம் இந்தியாவில் எம்மாதிரியாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் கச்சா எண்ணெயை பொறுத்தவரை நமக்கு தேவையான கச்சா எண்ணெயை நாம் உற்பத்தி செய்து கொள்கிறோமா? கிடையாது. பெரும்பாலான கச்சா எண்ணெயை நாம் வெளிநாட்டிலிருந்தே விலை கொடுத்து வாங்குகின்றோம். அந்த வகையில் எந்தெந்த நாட்டிலிருந்து எவ்வளவு வாங்குகின்றோம் என்றால் இந்த நம்பர்ஸ் ஆனது மாறிக்கொண்டே இருக்கும். கடந்த ஒரு வருஷம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். தோராயமாக ரஷ்யாவிலிருந்து 41%, இது கூடலாம் குறையலாம். அதே போல அரபு நாடுகளிலிருந்து 44%. எவ்வளவு இருக்கு பாருங்க. அரபு நாடுகள் என்று சொல்லும் பொழுது சவுதி அரேபியா, ஈராக், குவைத், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் UAE, இது போன்ற நாடுகளிலிருந்து நாம் கச்சா எண்ணெயை விலை கொடுத்து வாங்குகின்றோம். இப்ப ஈரான்ல ஒரு போர் பாதிப்பு என்றால் சுத்தி உள்ள அரபு நாடுகளிலும் அதனுடைய தாக்கம் ஏற்படும். அதனால கச்சா எண்ணெயின் உற்பத்தி என்னவாகிறது என்பதை நாம் பார்ப்போம். அமெரிக்காவிலிருந்து 7% வாங்குறோம், மற்றவை 8%. இவ்வாறு அரபு நாடுகளை பிரதானமாக நாம் கச்சா எண்ணெய் உற்பத்தி அங்கிருந்து நாம விலை கொடுத்து வாங்குவது குறிப்பிடத்தக்கது. கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல், LPG கேஸ் இதெல்லாம் நாம எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, போரின் தாக்கத்தால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கும். தேவைக்கும் குறைவாக கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகும் போது விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, போதுமான கச்சா எண்ணெய் இருக்காது. அப்படி இருந்தால் என்னவாகும்? கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும். கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தா என்னாகும்? கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பெட்ரோல், டீசல் ஆகியவையினுடைய விலை உயரும். வண்டிகள்லாம் நாம பெட்ரோல் டீசல் போட்டு தானே ஓடுறோம். காய்கறிகள் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு எவ்வாறு வருகிறது? கோயம்பேடு சந்தையிலிருந்து நம் வீட்டு அருகே உள்ள காய்கறி கடைகளுக்கு எவ்வாறு வருகிறது? வண்டிக்கு பெட்ரோல் டீசல் போடணும். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி விட்டார்களாயின் அந்த விலையை எங்க கொண்டு போய் வைப்பாங்க? அத்தியாவசிய பொருட்கள், அந்த பெட்ரோல் டீசல் மூலமாக காய்கறிகள்லாம் கொண்டு வராங்கல்ல, அந்த காய்கறியில கடைசியாக விழும். இவ்வாறு பாமர மக்கள் பாதிக்கப்படுவார்கள். சரி, ஏற்கனவே ஏன் இந்த பேச்சு ஆரம்பத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயருமா என்ற பேச்சு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதனுடைய தாக்கம் ஏற்கனவே பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்ல உணரப்பட்டு விட்டது. இன்று பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பங்குச்சந்தை வீழ்ச்சியடைய ஈரான் இஸ்ரேல் போர் மட்டும்தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என பங்கு சந்தை நிபுணர் திரு PR சுந்தர் அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் கூறிய தகவல் உங்கள் பார்வைக்கு. பங்குச்சந்தைகள் இன்னைக்கு பெருமளவு சரிஞ்சிருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை, திங்கக்கிழமையும் சரிவில் தான் இருந்தது. இதுக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தாக்கா செபி எடுத்த சில நடவடிக்கைகள் தான். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் யூக பேர வணிகம் அது அதிகமாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக செபி பல நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள் தான் பங்குச்சந்தைகள் இந்த அளவு இறங்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது இல்லாமல் வேறு சில காரணங்களும் உண்டு. ஈரான் இஸ்ரேல்
பிரச்சனை ஒரு பிரச்சனை. இதனால் வந்து குரூட் ஆயில் விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. ஸோ குரூட் ஆயில் அதிகமாக விலை ஏறுறது வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பங்குச்சந்தைகள் கடந்த சில மாதங்களில் ரொம்ப அபரிதமாக ஏறி இருக்குது. இதனால் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. சீன பங்குச்சந்தைகள் வந்து இப்போ கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்குது. அங்கே வேல்யூவேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் பங்குகளை விற்றுட்டு சீன பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பல காரணங்களால் பங்குச்சந்தைகள் சரிவில் இருக்குது. இது அடுத்த சில மாதங்களுக்கு பங்குகள் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். ஒரு அபரிதமான ஏற்றம் இருக்காது அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த போர்ல இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோமே ஆயின், இரு நாட்டுடனும் நல்லுறவில் நாம் இருக்கிறோம். இஸ்ரேலுடனும் நல்லுறவு, ஈரானுடனும் நல்லுறவில் நாம் இருக்கிறோம். 2 நாடுகளிலிருந்தும் நாம நிறைய இறக்குமதி செய்கிறோம். எனினும் கச்சா எண்ணெயில் விலையில் நிச்சயமாக இந்த போரானது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, நம் இந்தியர்கள் நிறைய பேர் இஸ்ரேல்லையும் அரபு நாடுகளிலும் வசிக்கிறார்கள். அங்கே வேலை பார்க்கிறார்கள். அங்கிருந்து சம்பாதித்து தங்களுடைய தாய் நாடான இந்தியாவில் உள்ள தங்கள் சொந்தங்களுக்கு அனுப்புகிறார்கள். இப்படியாக நமக்கு அந்நிய செலாவணி வருகிறது. ஆனால் போர் பகுதிகளில் இருக்கும் இந்தியர்கள் நாடு திரும்பினால் அந்நிய செலாவணி கையிருப்பும் பாதிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.